கேஷ்யூ நட் குக்கீஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ரூம் டெம்பரேச்சரில் இருக்கக்கூடிய அன்சால்டட் பட்டர் எடுத்துக்கிறேன். நான் இன்றைக்கி ஆவின் பட்டர் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஒருவேளை பட்டர் ஃப்ளேவர் உங்களுக்கு ரொம்ப பிடிக்காது அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணிங்க அப்படின்னா அமுலில் இருக்கக்கூடிய பட்டர் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதில் ஃப்ளேவர் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். இது கூடயே பவுடர் பண்ணி வச்சுருக்க சர்க்கரையும் பாதாம் எசன்ஸ் ஒரு 2-3 ட்ராப் மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன். இது கூடயே மைதாவும் பேக்கிங் பவுடரும் சேர்த்துட்டு வயர் விஸ்க் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கையால் நல்லா பிசைஞ்சு மாவை எடுத்துக்கலாம். இதில் பாதாம் எசன்ஸ் கண்டிப்பாக சேர்க்கணுன்னு கிடையாது. இப்போ ஒரு சில டைம் நான் பண்ணுறப்ப அந்த எசன்ஸ் சேர்த்து செய்கிறப்ப அதோடய ஃப்ளேவர் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு, அதனால் சேர்த்துருக்கேன். ஒருவேளை உங்கள்கிட்ட இல்லை அப்படின்னா நீங்கள் அதை ஸ்கிப் பண்ணிக்கலாம். அதுலேயே ஃபுட் கலர் இருக்கிறதுனால கொஞ்சம் எல்லோ கலரில் குக்கீஸ் வந்து தெரியும் நம்மளுக்கு. இதுக்கு பதிலாக இதே அளவு கோதுமை மாவு கூட நீங்கள் யூஸ் பண்ணி குக்கீஸ் ட்ரை பண்ணலாம். குக்கி கட்டர் யூஸ் பண்ணி தான் இன்றைக்கி வந்து நான் குக்கீஸ் ரெடி பண்ணி எடுக்க போகிறேன். பட்டர் ஷீட் எடுத்துக்கிட்டு அது மேலே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க குக்கி மாவை நல்லா பரப்பி எடுத்துக்கலாம். அதுக்கு மேலே ஒரு பட்டர் ஷீட்டு வச்சுட்டு ஒரு சப்பாத்தி கட்டையை வச்சு நல்லா ரோல் பண்ணி எடுத்துக்கோங்க ஈவனாக. இப்போ இது மேலே கேஷ்யூ நட் வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை சேர்த்து திருப்பியும் அது மேலே பட்டர் பேப்பரை வச்சுட்டு சப்பாத்தி கட்டையை வச்சு ஒரு டைம் நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கிறேன். இல்லைனா குக்கீஸ் பேக் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா மேலே இருக்க அந்த முந்திரி பருப்பு ஃபுல்லாகவே கீழே விழுந்துடும். அதனால் கண்டிப்பாக இந்த மாதிரி செஞ்சு எடுத்துக்கோங்க. டேரெக்டாக நீங்கள் மாவுலேயுமே கூட இந்த முந்திரி பருப்பு வந்து சேர்த்துட்டு நீங்கள் குக்கியாக ரெடி பண்ணலாம். நான் இந்த மாதிரி மேலே சேர்த்துருக்கேன். இந்த கட்டர் யூஸ் பண்ணி தான் நான் குக்கீஸ் எல்லாமே நான் கட் பண்ணி எடுக்க போகிறேன். எல்லாத்தையும் நம்ம ஒரே மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நம்ம பட்டர் ஷீட்டில் இந்த குக்கீஸ் கட் பண்ணி எடுக்கிறப்ப எல்லா குக்கீஸுமே ஒரே அளவில் இருக்கும். அதனால் பேக்கிங் டைம் வந்து ஒரே மாதிரி தான் இருக்கும். ஒருவேளை நீங்கள் அந்த கீழே பரப்புறது கொஞ்சம் பெருசு சிறுசாக ரெடி பண்ணுறீங்க அப்படின்னா சின்னதாக இருக்க குக்கீஸ் வந்து சீக்கிரமாகவே பேக் ஆயிரும். அதனால் அதை மட்டும் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஒரு சில டைமில் இந்த மாதிரி குக்கீஸ் வந்து ஷேப் கொடுத்ததுக்கப்புறம் அதை வந்து தனியாக எடுக்க முடியாது, பிரேக் ஆயிரும். அப்படி இருக்குது அப்படின்னா கொஞ்சம் நேரம் வந்து நீங்கள் ரெடி பண்ணி வச்சுருக்க குக்கி பேட்டரை அப்படியே ஃப்ரிட்ஜில் செட் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் கழித்து எடுத்திங்கன்னா ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி கீழே ஒரு சப்போர்ட்டுக்கு ஒரு போர்டு மட்டும் வச்சு அதுக்கப்புறமா ஃப்ரிட்ஜில் செட் பண்ணுங்கள். ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்த உடனேயுமே நம்ம டேரெக்டாக பேக் பண்ண வைக்கலாம். அது ரூம் டெம்பரேச்சருக்கு வரணும்னு கிடையாது. 185க்கு 10 நிமிஷம் ப்ரீஹீட் பண்ண ஓடிஜியில் இந்த குக்கீஸை வச்சுட்டு ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் பேக் பண்ணி எடுத்துக்கிறேன். 2 ராடுமே ஆனில் செட் பண்ணி பேக் பண்ணணும். இந்த ட்ரேயோட சைஸு 13க்கு 9. நிறைய வீடியோஸில் நீங்கள் இந்த ட்ரே பார்த்துருப்பீங்க. 1 கிலோ ப்ரௌனி பேக் பண்ணுறதுக்குமே இந்த ட்ரே தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். நம்ம வெப்சைட்டில் இருக்குது. பேக் பண்ணி வெளியே எடுத்ததுக்கப்புறம் குக்கீஸ் வந்து திருப்பி பார்த்திங்கன்னா நல்லா ப்ரௌன் கலராக இருக்கணும் பேக் சைடு. அந்த மாதிரி இருக்குது அப்படின்னா குக்கீஸ் வந்து பேக் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இந்த ட்ரேயிலையும் அதுக்கப்புறமா சின்னதாக ஒரு 4-5 பீஸ் மட்டும் மிச்சம் இருந்துச்சு. அதை இன்னொரு ட்ரேயில் வச்சு பேக் பண்ணி எடுத்தேன். மொத்தமாக இது எல்லாத்தையும் சேர்த்து 140 கிராம் வெயிட் இருந்துச்சு. இந்த ஜாரில் தான் நீ குக்கீஸ் வந்து நான் பேக் பண்ணி எடுக்க போகிறேன். இந்த ஜாரில் 100லேருந்து 125 கிராம் வரைக்கும் குக்கீஸ் வந்து பேக் பண்ணி கொடுக்கலாம். 100 கிராம் குக்கீஸ் மட்டும்தான் இப்போ நான் அந்த ஜாரில் போட்டிருக்கேன். பாக்ஸோட வெயிட் வந்து 34 கிராம் இருந்துச்சு. ஒருவேளை ஃபுல்லாக போடணும் அப்படின்னா இன்னும் ஒரு 25 கிராம் வரைக்குமே குக்கீஸ் வச்சு நம்ம பேக் பண்ணி கொடுக்கலாம்.
இந்த ஜாரோட சேர்த்து 100 கிராம் குக்கீஸ் வந்து 100 ரூபாய்க்கு நான் கொடுத்தேன். ஒருவேளை உங்களுக்கு பேக்கிங் வந்து இதோட கம்மி ரேட்டில் வேணும் அப்படின்ற மாதிரி நினச்சிங்கன்னா இதுக்கு முன்னாடி நான் 2-3 வீடியோஸ் வந்து குக்கீஸ்க்கானது போஸ்ட் பண்ணியிருக்கேன். அதில் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக நம்ம எப்படி குக்கீஸ் பேக் பண்ணலாம் அப்படின்ற ஐடியாஸுமே நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். தேவைப்படுறவங்க செக் பண்ணி பாருங்கள். பேக் பண்ணுற திங்ஸ் எல்லாம் வாங்குறதுக்காகவும் அதை பேக் பண்ணுற திங்ஸ் எல்லாம் வாங்குறதுக்காகவும் ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரியான ஒரு ஆன்லைன் ஸ்டோர் ஒன்று ஆரம்பிச்சிருக்கேன். அதுக்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நான் என்னோடய வீடியோஸில் ஏற்கனவே நிறைய சொல்லியிருக்கேன் உங்களுக்கு. ஒரு திங்ஸுமே நான் போய் கடையில் பார்த்து தான் வாங்குவேன் அப்படின்னு. அதே மாதிரி தான் இதில் இருக்க எல்லா ப்ராடக்ட்ஸுமே நான் வீடியோஸில் காட்டுறது தான். எல்லா ப்ராடக்ட்ஸுமே நல்லா குவாலிட்டியாக இருக்கிற மாதிரி தான் வாங்கியிருக்கேன். நீங்கள் மேக்ஸிமம் என்னோடய வீடியோஸில் பார்க்குற எல்லா ப்ராடக்ட்ஸுமே இதில் இருக்கும். உங்களுக்கு ஏதாவது தேவைப்படுதுன்னா நீங்கள் ஆர்டர் இதில் ப்ளேஸ் பண்ணி வாங்கிக்கலாம். இந்த வெப்சைட்டில் நீங்கள் ஆர்டர் பண்ணுறது ரொம்ப ஈஸி. யாருனாலுமே இதை வந்து நீங்கள் ஈஸியாக ஆர்டர் ப்ளேஸ் பண்ணி வாங்கிக்கலாம். இதில் வெப்சைட்டுக்குள்ளே போய்கிட்டு உங்களுக்கு என்ன ப்ராடக்ட் வேணுமோ அதை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. அதில் எத்தனை குவான்டிட்டி வேணும் அப்படின்றதையும் செலக்ட் பண்ணிவிட்டு கீழே ஆட் டு கார்ட் இருக்கும், அதை கொடுத்துட்டு அதுக்கப்புறமா உங்களோட டீட்டெயில்ஸ் கேட்கும், அதையும் ஃபில் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் பேமெண்ட் டீட்டெயில்ஸ் கேட்கும், அதையும் ஃபில் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் ஆர்டர் வந்து ப்ளேஸ் ஆயிரும். இதில் வந்து பேமெண்ட் வந்து நீங்கள் ஜிபே யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை கார்டு யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை நெட் பேங்கிங் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். எது உங்களுக்கு ஈஸியாக இருக்குமோ அதை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். நம்ம வெப்சைட்டோட ஐடி rotikadai.com. நான் ஆன்லைன் கிளாஸஸ்லாம் எடுத்துகிட்ருக்கேன். அதை பற்றின டீட்டெயில்ஸ்க்கு கிளாஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதில் போய் ஜாயின் பண்ணிக்கோங்க.